மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சின்ன சின்ன சொல் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக மகிழனை கூப்பிட்டுட்டு போகணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு இடம். ஸோ அங்கே போய் நம்ம என்னென்ன பண்ணுறோம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் வண்டலூர் ஜூ தான். இதுக்கு வந்துட்டு கரெக்டான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. ஸோ இந்த பூங்காவை பற்றி சொல்கிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. இது வந்துட்டு வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பிக்கஸ்ட் ஜூ வந்துட்டு இது ஒன்று. அண்ட் தென் வந்துட்டு தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு நம்பர் 1 பிக்கஸ்ட் ஜூ இது மட்டும்தான். இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய அட்வான்ஸ்டான, அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இங்கே வந்திருப்போம் இல்லையா, ஸோ அப்போக்கும் இப்போக்கும் பார்த்தா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இந்த ஜூவில் இருக்குது. மோஸ்ட்லி இப்போ நம்ம சென்னையில் இருக்க மற்ற ஜூ, இப்போ கிண்டி பார்க்கோ இல்லை வேறு பார்க் நம்ம போனாலுமே கூட கவுண்டரில் போய் நம்ம டிக்கெட் வாங்குவோம். பட் வண்டலூர் ஜூவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம QR ஸ்கேன் யூஸ் பண்ணி வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணணும். ஸோ அதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எதுக்கு எவ்வளோ இப்போ சைல்டுக்கு எவ்வளோ, கேமராவுக்கு எவ்வளோ, மொபைலுக்கு எவ்வளோ, பர்சனுக்கு எவ்வளோ, அடல்ட்டுக்கு எவ்வளோ அப்படின்றது வந்துட்டு தனித்தனியாக அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. அடல்ட்டுக்கு வந்து 200, சில்ட்ரன்ஸ் வந்து 100 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. 50, 100, 200, கேமராவுக்கு 500லேருந்து 2000 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டை வந்துட்டு கேட்டகரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தோன்னு பார்த்திங்கன்னா 2 செக்கிங் பாயிண்ட் இருக்குது. இந்த செக்கிங் பாயிண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க, தென் டிக்கெட் செக் பண்ணுறாங்க. டிக்கெட் செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ செகண்ட் செக்கிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு அவங்க ரொம்பவே முக்கியமாக பார்க்குறாங்க. வாட்டர் பாட்டில், தண்ணி செக் பண்ணுறாங்க. தண்ணி வந்து நம்ம வீட்டிலேருந்து ஃப்ளாஸ்கில் கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா நம்மளை வந்துட்டு உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. இல்லை நம்ம கடையில் வந்துட்டு இந்த 20 அக்வா வாட்டர் பாட்டில்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம தனியாக வாட்டர் பாட்டிலை வாங்கிட்டு வந்தோம்னா அதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த வாட்டர் பாட்டிலை வந்துட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. அது அலோவ் பண்ணுறது கிடையாது. ஃபுட் வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க. அது வந்துட்டு என்னென்னா பிளாஸ்டிக் பேப்பரில் இல்லாமல் அண்ட் வந்து பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட கவர் இந்த மாதிரி எதுலேயுமே இல்லாமல் நம்ம வந்துட்டு பாத்திரம் இல்லை டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி கொண்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணுறாங்க. தென் இங்கே உள்ளே வந்ததுமே இந்த ஒரு செட்டிங் சூப்பராக ஒரு வாட்டர் ஃபால் வச்சு அங்கே வந்துட்டு ஜூரோட நேம் எழுதி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவ்வளோவே உள்ளே வந்ததுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அழகாக ரொம்ப க்ரீனரியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வாட்டர் ஃபால் கொட்டுற அந்த சவுண்ட் கூட ஆக்சுவலி இது வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் தான். ஸோ ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலுமே கூட நம்ம பார்க்கும்போது ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அண்ட் தென் இந்த பாறை செட்டிங் கூட அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே ஒரு சுரங்கம் மாதிரி உள்ளே போகிற மாதிரி வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது வழியாக இருக்கட்டும் மற்ற எல்லாமே. அண்ட் தென் இந்த மேப் ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் நம்ம எவ்வளோ சீக்கிரம் பார்த்து எதெல்லாம் கரெக்டாக பார்க்குறோம் அப்படின்றது இதை வச்சு தான் இருக்குது. ஸோ அதை முடிஞ்சால் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அண்ட் தென் உள்ளே போனோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு பார்க் ஒன்று இருக்குது. பட் இந்த பார்க் வந்துட்டு யூஸில் கிடையாது. உள்ளே வந்துட்டு எல்லா ப்ளே திங்ஸும் வந்துட்டு உடஞ்சி இருக்குது. மேபி நேச்சுரல் டிசாஸ்டரால் ஏதாவது நடந்திருக்கலாம், மேபி எனக்கு தெரியல. இது வந்துட்டு இப்போ ஓப்பனில் கிடையாது, க்ளோஸில் இருக்குது. அண்ட் அப்படியே வாக் பண்ணி போக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சேம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஜூ ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. அந்த ஷாப்பில் வந்துட்டு நிறைய திங்ஸ் ஜூ சம்மந்தமாக அனிமல்ஸு லைக் அந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது மெமரபுளாக வாங்கிட்டு போகலாம். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா இந்த சைக்கிள் ஸ்டாண்ட். இந்த சைக்கிள் ஸ்டாண்டில் வந்துட்டு ரெண்டலுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க. ரெண்டலுக்கு சைக்கிள் வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஒரு 30 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் தராங்க. நம்ம எத்தனை சைக்கிள் எடுக்கிறோமோ எவ்வளோ டைம் அப்படின்றத வச்சு அந்த சைக்கிள் ரெண்டலுக்கு போகுது. ஃபேமிலியோடு வந்திருந்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸுக்கு வந்துட்டு சேஃப் கிடையாது. நம்ம வந்துட்டு நடந்து போகலாம், அப்படி இல்லைனா ட்ரக் இருக்குது, ட்ரக் யூஸ் பண்ணி போகலாம். அப்புறம் அதை தாண்டி கொஞ்சம் கிராஸ் பண்ணி வந்தோம்னா இந்த ஃபிஷ் அக்வேரியம், ஒரு பெரிய வேல் டிசைனில் வந்துட்டு இந்த ஃபிஷ் அக்வேரியம் இருக்குது. எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம வந்துட்டு ஒன்று ஒன்றா பார்த்து என்னென்ன ஃபிஷ் நேம் சொல்லி டிஸ்கிரைப் பண்ண முடியாது. 10லேருந்து 15 ஃபிஷ்ஷஸ் டேங்க் இருக்குது. எல்லாமே வந்துட்டு நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு. அது ரொம்ப எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா டைம் ரொம்ப இழுக்கும். அதனால நான் என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிம்பான்சி வந்துட்டு ரொம்ப ஒரு 4-5 இருக்குது. அண்ட் தென் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த சிம்பான்சி என்ன பண்ணுதுன்னா டேப் ஓப்பன் பண்ணி தண்ணி குடிக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு மனிதனுக்கும் சிம்பான்சிக்கும் உள்ள ஒற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பண்ணுறத பாதி விஷயம் அது பண்ணும். அண்ட் தென் நான் சொன்னேன் இல்லையா இந்த ட்ரக் தான். இந்த ட்ரக் வந்து நம்ம முன்னாடியே புக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பீகாக். ஸோ நிறைய இருந்துச்சு.
அண்ட் வண்டலூர் ஜூவில் வந்துட்டு மயிலுக்கும் மானுக்கும் பஞ்சமே இல்லை, எங்கே பார்த்தாலும் இருக்குது. இது வந்துட்டு சருகுமான் ரொம்ப குட்டியாக அங்கங்கே ஒன்று அப்படி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா பட்டர்ஃப்ளை கார்டன் சொல்லிட்டு ஒரு கார்டன் ஒன்று இருக்குது. அந்த கார்டனுக்குள்ளே போகும்போதே விசாரித்து போங்க, அந்த கார்டன் ஓப்பனில் இருக்கான்னு கேளுங்க. நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து உள்ளெல்லாம் போய் பார்த்தா கார்டன் பூட்டி இருந்தது. திரும்ப வந்த வழியே வந்து திரும்ப வேறு வழியாக ஒரு வழிக்கு போகும்போது அங்கே வந்துட்டு அந்த கார்டனுக்கு வந்துட்டு வழி விட்டுருக்காங்க. ஸோ அந்த வழியில் போயிட்டு தான் நாங்கள் அந்த கார்டனை பார்த்தோம். ஸோ அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா சூப்பராக அங்கே இருக்கிற அந்த மரங்கள், செடிகள், அந்த செடிகளில் இருக்க பூலாம் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம நேச்சுரலாக வந்துட்டு ஊரில் பார்க்க முடியாத விலங்குகள், குட்டி குட்டி இது கூட இங்கே நிறையா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு குரங்கில் வந்துட்டு நிறைய வெரைட்டி வந்துட்டு இனங்கள் வந்துட்டு இங்கே இருந்துச்சு. இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நிறைய ஃப்ரூட்ஸை வந்துட்டு கையால் பிசைஞ்சு குரங்குக்கு போட்டுட்ருக்காங்க. குரங்கு எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே 2 குரங்கு வந்துட்டு ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கு, அவாய்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு புள்ளிமான். இந்த மானுக்கு வந்துட்டு காலில் அடிபட்டிருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அது அப்படியே ஓரத்துலேயே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கு. இன்னும் வந்துட்டு அந்த சீஃப் யாரும் பார்க்கல போல். அது ரத்தம் வந்துட்டு அது கால்லேருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை வந்துட்டு அந்த கொம்புலலாம் பாருங்கள் நிறைய அடிபட்டிருந்துச்சு. தென் வந்துட்டு மயில் வந்துட்டு அடிக்கு ஒன்று இருக்குது. மயில் வந்துட்டு பஞ்சமே இல்லைங்க. ஸோ அவ்வளோ மயில் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு இது என்ன கோழி மாதிரி இருக்குங்க. கலராக அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஆக்சுவலி அதோட பேரை நான் கவர் பண்ண மறந்துட்டேன். நான் அங்கே போய் பேரையும் பார்க்கல. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலி. இது என்னவாக இருக்கும், என்ன இனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்ததா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. கோழி மாதிரியே இருக்குது. அதோட இறகு வந்துட்டு ரொம்ப நீளமாக இருக்குது. அதில் இல்லாத கலரே இல்லைங்க, எல்லா கலருமே அதில் இருக்குங்க. அண்ட் தென் வந்துட்டு கிளியோட இனங்கள், வெரைட்டி ஆஃப் கிளிஸ், நிறைய கிளி இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இந்த கிளியெலாம் வந்துட்டு தனித்தனியாக வச்சுருந்தாங்க. எதையுமே வந்துட்டு ஒரு கூண்டுக்குள்ளே வைக்கல, தனித்தனியாக செப்ரேட்டாக வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்துட்டு பஞ்சவர்ண கிளி. நம்ம வந்துட்டு பஞ்சவர்ண கிளி ஆக்சுவலி கேமராவில் ரொம்ப சின்னதாக தெரியுதுங்க. கேமராவில் விட நேரில் பார்க்கும்போது ஒவ்வொரு கிளியுமே அந்த பஞ்சவர்ண கிளின்றது அவ்வளோ பெருசாக இருக்குது. மேலேருந்து தலைகீழாக தொங்குது. ஸோ அது வந்துட்டு வெளியில் விடுங்க அப்படின்னு கதறி அழுகுது. அதோட லாங்குவேஜோ இல்லை அதோட இது நம்மளுக்கு புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போதே ஒரு 1:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. எங்களுக்கும் பசி எடுத்துருச்சு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஆவின் பூத் இருக்குது. ஆவின் பூத்துக்கு பின்னாடி ஒரு டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்துட்டு லெமன் ரைஸ், பஜ்ஜி, போண்டா, அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரியாக நிறைய செஞ்சு கொண்டு வந்திருந்தேன். எங்கள் அக்கா பசங்க கூட வந்திருந்ததுனால எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு மயில், நாங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தோம். அது வந்துச்சு, ஒரு மயில் தான் வந்துச்சு. சரி சாப்பாடு போடுவோம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு அங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சாப்பிட போச்சு. அவங்களும் போட்டாங்க. அண்ட் தென் நம்ம போட்டதும் வந்து நம்ம பக்கத்துலேயே வந்துருச்சு. நம்ம பக்கத்தில் வந்து போட சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பயம் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகும்போது வந்துட்டு அங்கே போர்டு வச்சுருக்காங்க, நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு அனிமலுக்கும் எந்த ஒரு பேர்டுக்கும் வந்துட்டு நீங்கள் ஃபுட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் மீறி நாங்கள் கொடுத்தோம். அது அவ்வளோ அழகாக பக்கத்துலேயே இருந்து சாப்பிட்டுச்சு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப லென்த்து வீடியோ, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு பார்ட்டில் காமிக்கவே முடியாது. அதனால் நான் ஒரு 2 பார்ட்டாக போடுறேன். இது ஃபஸ்ட்டு பார்ட் இது. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை வந்துட்டு நம்ம முடிச்சிக்கலாம். ஏன்னா இன்னும் நிறைய இருக்குது நம்ம சொல்கிறதுக்கு. இன்னும் வந்துட்டு நிறைய அனிமல்ஸ், ஆக்சுவலி இப்போ நம்ம காமிச்சிருக்கிறது வந்து 1/4 பங்கு தான் காமிச்சிருக்கேன். இன்னும் 3/4 அனிமல் வந்துட்டு நம்ம இன்னும் ஷோ பண்ணலை. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக அடுத்த பார்ட்டில் வந்துட்டு நான் அந்த அனிமல்ஸ்லாம் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.